Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான chicken pepper fry தான் எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இது ரொம்பவே நம்ம ஈஸியா செஞ்சு முடிச்சிரலாம். நீங்க beginners-ஆ இருந்தா கூட கண்டிப்பா இது ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். இது சாதம், சப்பாத்தி, பூரி இப்படி எல்லாத்துக்குமே ஒரு பெர்ஃபெக்ட்டான சைடு டிஷ்ஷா இருக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா ப்ளீஸ் subscribe பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இதில் அரை லெமன் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கலாம். காரத்துக்கு 2 மிளகாய் வத்தலை இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாவையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் 3 பச்சை மிளகாவையும் 2 மிளகாய் வத்தலையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது அடுத்து நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிய ஆரம்பித்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் அடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வந்து வதக்கி விடுங்க. இந்த மாதிரி அந்த பேஸ்ட்டை நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறமா இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா எண்ணெயில் வதக்கி விடலாம். அடுத்து இதில் இன்றைக்கி நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த சிக்கனையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போ இதில் நம்ம மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது இதையும் நல்லா அந்த சிக்கனோட கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சிக்கனை வந்து வேக வைக்க போகிறோம். நம்ம எந்த தண்ணியும் சேர்க்க தேவையில்லை, சிக்கன்லேருந்தே தண்ணி நல்லா விட்டு வரும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா சிம்மில் வச்சு வேக விடலாம். இப்போது சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா இதை வந்து வேக விடலாம். அப்பப்போ எடுத்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்த மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் நான் மிளகாய்த்தூள் வந்து சேர்க்கலை, ஏன்னா ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கோம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா சிக்கனோட கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்காக திரும்ப மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா அதை வந்து வேக விடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அந்த மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அதிலே வந்து கொஞ்சமாக மிச்சம் இருக்கும். அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வந்து கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் சிக்கன் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த அரை லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து தக்காளி சேர்க்கலை, அதனால லெமன் வந்து அரை லெமன் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக தான் நம்ம வந்து பெப்பர் சேர்க்கணும். இதை வந்து சிக்கன் பெப்பர் ஃப்ரை அப்படின்றதுனால 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மிளகுத்தூளை வந்து நீங்கள் கடைசியாக சேருங்க, அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு ஒரு சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே வந்து டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. Thank you friends.